முதல்வரே சொன்னதை போல ஃபெடரலிசம் கூட்டாட்சி முறை பற்றி ஒரு பெரிய கேள்வி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது இன்னும் ஒரு கருப்பு அத்தியாயமாகத்தான் இருக்கிறது. இது புதுசு கிடையாது, தொடர்ந்து பார்க்குறோம். தமிழ்நாடு தன்னுடைய கோரிக்கையை அல்லது இந்த விஷயத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை எந்த விதத்திலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவோ சட்டத்தை மீறியோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகளை மீறியோ வைக்கல. இது எல்லாவற்றின் அடிப்படையில் ஒரு கமிட்டியும் போட்டு அந்த முடிவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதை நம்ம பாஸ் பண்ணி ஒரு மசோதாவை முன்னெடுத்துட்டு போகும்போது எழுப்பிய கேள்விகளுக்கு எதற்கும் பதில் சொல்லாமல் இந்த விவாதத்துக்கு உள்ளவே வராமல் ரொம்ப காலமாக ஆளுநர் அதை இழுத்தடிச்சார் அந்த பில்லை. அதன் பிறகு ஒன்றிய அரசுக்கிட்ட போய் இன்றைக்கி அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே நூற்றாண்டு கண்ட தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை கேலிப்படுத்துவதாக, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை, அதாவது அவர்கள் வாக்களித்து உருவாக்கிய ஒரு அரசாங்கம் செய்த செயல்பாட்டை நிராகரிப்பதாக இருக்கிறதுங்கிற முதல்வருடைய கருத்து சரியானது தான். இதில் நம்ம பார்க்க வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கட்சின்ற அடிப்படையில் எனக்கு இந்த கருத்து பிடிக்கல, அதனால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்லாம் இப்போ யாரும் பேசலை. இங்கே மாநில அரசு மாநிலத்தின் அரசாங்கமாக புள்ளி விவரத்தின் அடிப்படையில் எங்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கின இந்த தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகள், எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் கிடையாது, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமான அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை எப்படி இருக்கணும் என்பது குறித்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டுங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. நீட் எதிர்ப்புன்னு பொதுவாக வெளியே சொல்லப்பட்டாலும் கூட அனைத்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய நீட்டிலிருந்து இந்த மருத்துவமனைகளுக்கு இந்த மருத்துவ கல்லூரிகளுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பது தான் கோரிக்கை, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ஜினியரிங் காலேஜஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு +2 மதிப்பெண் அடிப்படையிலே சேர்த்துக்கிறீங்க. ஐஐடிக்கு ஒன்றிய அரசு நடத்துகிற அதே இன்ஜினியரிங் அடிப்படையில் நீங்கள் தனி நுழைவுத் தேர்வு நடத்திக்கிறீங்க. ஆமாம், இப்போது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மற்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கோ நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்கிறது தமிழ்நாடு கேட்கல. தமிழ்நாடு அரசு தனக்கு சொந்தமான, அது முக்கியமானது, தனக்கு சொந்தமாக கான்ஸ்டிடியூஷனலாக, லீகலாக, ஃபினான்ஷியலாக தமிழ்நாட்டினுடைய மருத்துவக் கல்லூரிக்கு என்ன செய்யணுங்கிறதை யோசித்து உருவாக்கிய இந்த மருத்துவக் கல்லூரிகளில் எப்படிப்பட்ட சேர்க்கை முறை இருக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க முடியாது என்று சொல்வதை விட மிக 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 ஆபத்தான, மோசமான, எதேச்சாதிகாரமான ஒரு விஷயம் இருக்க முடியாது. இரண்டாவது, அப்படி மாற்றாக நீங்கள் அந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு அது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு தேர்வு முறை, அதனால் இந்தியாவினுடைய மருத்துவக் கல்லூரிகளில் மிகச்சிறப்பாக அனைத்து மக்களுக்கும் இடம் கிடைக்கிது போன்ற விஷயங்களெல்லாம் நிரூபித்திருந்தாலும் கூட அதை பற்றி யோசிக்கலாம். அதுவும் இங்கே நடக்கலை. மிக தொடக்கத்திலிருந்தே இதில் இருக்கக்கூடிய பாதகங்களை சுட்டி காட்டிய பிறகு அந்த பாதகங்களை நீக்குவதற்கு எந்த அளவுக்கும் எல்முனையேனும் நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் நியாயமான குரலை நிராகரித்திருக்கிறது, சட்ட ரீதியான குரலை நிராகரித்திருக்கு. அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு தோல்வி வேறு எதுவும் நமக்கு இருக்க முடியாது. ஒரு சமூக நீதி மன்றில் ஒரு பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க, அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க தங்கள் பிள்ளைகளை கோச்சிங் சென்டரில் சேர்த்து எப்படியாவது மார்க் வாங்கி டாக்டர் ஆகிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் மதிப்பெண் அடிப்படையில், பள்ளி மதிப்பெண் அடிப்படையில் அனைத்து மக்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கணும் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சமூக நீதி அல்லது ஒரு நியாயமான கோட்பாட்டை இந்த நிமிடம் வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கல்வியாளர்களுமே புரிஞ்சுக்கல. இல்லைங்க, 3 ஆஸ்பெக்டில் இதை பேசணும். ஒன்று, நீட் நல்லதா கெட்டதா, நீட்டு கெடுத அது மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா, நன்மையை பயத்து இருக்கிறதான்றது ஒரு ஆர்கியூமெண்ட். இன்னொன்று, நீட் வேணாம்னு ஒரு மாநில அரசு தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு நீட் வேண்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒன்றிய அரசு விலக்கு தரணுமா வேணாமா கேட்கிற உரிமை மாநிலத்துக்கு இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது. இப்போ இல்லைன்னு நிராகரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது மூன்றாவது. இந்த 3 பரிமாணங்களையுமே நம்ம பேசணும். ஆமாம், நீங்கள் வாட் நெக்ஸ்ட்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு என்னுடைய பதில் வரலாறு முழுக்க இருக்கிற ஒரே பதில் தான். மக்கள் போராட்டத்தின் மூலமாக தான் சில விஷயங்களை சொல்ல முடியும். அது போராட்டம்னா தெருவில் போராடணுன்ற ஒரே அர்த்தம் மட்டும் இல்லை. ஓகே, பல விதங்களில் அந்த போராட்டங்கள் நடைபெறுவதன் மூலமாகவும் குரல் எழும்புவதன் மூலமாக மட்டும்தான் அதை தீர்மானிக்க முடியும். தமிழக அரசினுடைய இந்த மறுபடியும் இன்றைக்கி முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது போராட்டம் தொடரும், நாங்கள் விடமாட்டோம், தொடர்ந்து போராடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு.
அது என்ன முறையில் போராட போகிறாங்க? அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டி ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் ரீதியாக முயற்சி பண்ணாலும் பொது வெளியில் வந்து நமக்கு அது நீட் எதிர்ப்புக்கு ஆதரவான ஒரு குரலை வந்து மிக வலுவாக கட்டமைத்து கல்வி, மாநில உரிமை, எல்லா விஷயங்கள்லையுமே சுகாதாரம், மருத்துவம் போன்ற எல்லா விஷயங்களையும் சேர்ந்து வந்து அதை மறுபடியும் அந்த போராட்டத்தை எழுப்புவதன் மூலமாக மட்டும்தான் ஒன்றிய அரசை வந்து திரும்பி பார்க்க வைக்க முடியுமே ஒழிய வேறு எந்த விதத்திலையும் முடியாது. ஓகே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.